எப்பொழுதுமே பொறுமையுடன் இருப்பீங்க. எந்த விதமான செயல்களை செஞ்சாலும் பொறுமையோட செஞ்சு அந்த ஒரு செயல்ல எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியும். அதே மாதிரி ரொம்ப அமைதியா இருப்பீங்க. மற்றவங்கள மாதிரி வளவளன்னு பேச மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு அமைதியா இருப்பீங்க. ஏன் உங்களை ஒரு ஆளு திட்டுனா கூட அந்த ஒரு இடத்துல மிகவும் அமைதியா இருந்து அந்த ஒரு இடத்திலிருந்து விலகி சென்று விடுவீங்க. இப்படிப்பட்டவங்க தான் கடகம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் அவருடைய தாக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். சனி பகவான் 7 மற்றும் 8வது வீட்டின் உரிமையாளராக இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டில் வந்து அமைந்திருக்கிறார். இதனால் சனி உங்களுக்கு தோஷமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் கட்டாயமாக உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே நேரத்துல சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல அசையும் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் வந்து அமைந்திருப்பதனால அது ஒரு சிறப்பு மாரக ஸ்தானமாகவும் அது மட்டும் அல்லாம ஒரு வலுவான மாரகமாகவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் அவர் 7ஆம் வீட்டில் அமைந்திருப்பதனால் உங்களுடைய வீட்டில் வந்து அமைந்திருக்கிறார். லக்னத்துல சனிக்கு எதிர் காரகத்துவமும் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இருப்பதனால் லக்னத்தை இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் பார்ப்பார். அவர் 8இல் இருந்து அப்படி என்றால் மரண வீடு அது மட்டும் இல்லாம சொந்த வீடு ஆகிய வீட்டுல வந்து குடியிருப்பார். ஆனா இந்த ஒரு நேரத்துல அவர் 7 மற்றும் 8ஆம் வீட்டு இரண்டிலுமே அமர்ந்திருக்கிறார். 7இல் இருந்தார் அப்படின்னா கணவரிடம் பக்தி அதிகமாக இருக்கும். பெரியோர்களிடம் மரியாதையும் அதிகமாக இருக்கும். பக்தி கொண்ட ஒரு மனைவியை வந்து அமைவார்கள். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு நல்ல பலன்களையும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற இடங்களில் அவர் வந்து இருந்தார் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை எப்போதும் சிக்கலில் மட்டுமே அமையும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்தது போல சனி பகவான் உங்களுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருந்தார் அப்படி என்றால் நீண்ட ஆயுள், பொருளாதார முன்னேற்றம், வாழ்வில் வளம் இது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும். சனி பகவான் 3, 4, 6, 8 இல்லைன்னா 11ஆம் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அதிக அளவு வெற்றியை வந்து தேடி கொடுப்பார். இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக கட்டாயமாக விளங்கும். கடகம் ராசிக்காரங்களின் நிலைமை இந்த ஒரு நேரத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாமா? இந்த ஒரு நேரத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வமாக சோமசுந்தர பெருமாளை நீங்க இந்த ஒரு நேரத்துல வழிபடுங்க. சோமசுந்தர பெருமாளுடைய வழிபாடுகளையும் அவருடைய புராணங்களையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல கூறுங்க. கண்டிப்பா அவர் உங்களுடன் இருந்து இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். அதிர்ஷ்ட எண்ணாக 8ஆம் நம்பரை நீங்க இந்த ஒரு நேரத்தில் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை, மஞ்சள் இந்த ஒரு நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். உங்களுக்கு வேண்டிய அதுவும் நீங்க உங்களுக்கு தேவையான மேன்மையான செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். நீங்கள் நினைத்தபடி சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக, நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகிவிடும். எத்தனையோ போட்டி சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அந்த போட்டி சூழல்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். எத்தனையோ எதிரிகள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல மறைமுக எதிர்ப்புகளாக இருக்கட்டும், மறைமுக போட்டியாளர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் ஒரு முடிவானது கிடைத்திருக்கும். இதனால் உங்களுடைய தொழிலில் இதற்கப்புறம் எதிரிகள் இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. போட்டி சூழலும் இந்த ஒரு நேரத்தில் அதிக அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு அனைத்து விதமான செயல்களிலும் அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். வியாபாரத்துல இத்தனை நாட்கள் வர உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்களும் முடிந்த அளவிற்கு உங்களுடைய கடின உழைப்பு போட்டிருப்பீங்க. எத்தனையோ நபர்களிடம் உங்களுடைய சூட்சமங்களையும் நீங்க காட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இத்தனை நாட்கள் வர உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காது. என்னதான் நீங்க தொழில் செய்தாலும் சரி, உங்களுடைய கடின உழைப்பை தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வந்தா அதிக அளவுல நமக்கு வெற்றியானது கிடைக்கும். நமக்குன்னு நேரம் வராம நம்ம எவ்வளவுதான் கடின உழைப்பு போட்டாலும், எவ்வளவுதான் காசை செலவழித்தாலும் நமக்கான ஒரு நேரமானது நமக்கு வந்தா மட்டும்தான் மூலியமா நமக்கு வெற்றியானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல
உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இதனால வியாபாரத்துல நீங்க நினைத்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். லாபம் அப்படிங்கிறது கிடைத்து உங்களுடைய வியாபாரத்தை எப்படி நீங்க இன்னும் வளர்ச்சியை பெருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இது அனைத்திற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பது சனி பகவான் ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக கட்டாயமாக இருப்பார். வேலை உயர்வு, பணி மாறுதல் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். ஏதாவது இடங்களுக்கு நீங்க பணி மாறணும், இல்லைன்னா உங்க சொந்த ஊருக்கே வெளியூர்ல இருந்து பணி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களை நினைச்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய உத்தியோகத்துல உயர் பதவிகளுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் இது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதனால் உங்களுக்கு வேண்டிய சில செயல்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வேலை செய்கின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன உதவிகளும் அவர்கள் மூலம் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் மூலம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து அவர்கள் சப்போர்ட் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். வெளியூர் பயணங்களுக்கு ஏற்பாடுகள் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். நீங்க நினைத்தது போல வெளியூர் பயணங்களிலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் கலந்து கொள்ள முடியும். வெளியூர் பயணங்களுக்கு உங்களால் சென்று வரவும் முடியும். இந்த ஒரு நேரத்துல கண் திருஷ்டியால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்த ஒரு நேரத்துல அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. இதனால் கண் திருஷ்டியால உங்களுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரமாக உங்களுக்கும். கண் திருஷ்டி பாதிப்புகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னா உங்களை எப்பொழுதும் சுத்தி போட்டுக்கிடணும். உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு செல்லுங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை நீங்க பெறுங்க. அப்படி பெற்றீங்க அப்படின்னாலே கண் திருஷ்டி பாதி கழிந்து விடும். முடிந்த அளவிற்கு கண் திருஷ்டியை நீங்க கழித்துக் கொள்வது மிகவும் நல்லது. அனைவருமே உங்கள் மீது கண் திருஷ்டி இந்த ஒரு நேரத்துல உங்கள் மீது போட்டிருப்பாங்க. இதனாலும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போவதாக இருக்கட்டும், ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனையாகவும் தொழில் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே கண் திருஷ்டியை கழிப்பது மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசிக்காரர்களின் பலமாக கருதப்படுவது தொழிலுக்கு தேவையான உதவிகள் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்கள் மூலமாகவும் இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். இதனால நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. அதிக அளவுக்கு நன்மைகளையும் இதனால நினைச்சு நீங்க சந்தோஷமும் படுவீங்க. ஏன்னா தொழிலை நம்ம எப்படி நம்ம வளர்க்க போறோம், இப்போதான் புதுசா தொழில் தொடங்குறோம், எப்படி பண்ணுனா நம்முடைய வாழ்க்கையில முன்னேறவும் அப்படின்னு நீங்க நீண்ட நாளா நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க கேட்காமலே உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தொழிலுக்கு அவ்வளவு உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திலும் உங்களுடைய உறவினர்கள் கலந்து கொள்வார்கள். இதனால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கட்டாயமாக அவர்கள் கட்டிவிடுவார்கள். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பலவீனமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா வேலை இடத்துல கவனம் செலுத்த முடியாத நிலையானது உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து கொண்டு உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை உங்களால் செலுத்த முடியாம இருக்கும். இதனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களின் நல்ல மனதை உங்களுடைய உறவினர்கள் இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ள மாட்டாங்க. எத்தனையோ தடவைகள் உங்களுடைய எப்படி நீங்க இன்னும் வளர்ச்சியை பெருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இது அனைத்திற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பது சனி பகவான் ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக கட்டாயமாக இருப்பார். வேலை உயர்வு, பணி மாறுதல் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். ஏதாவது இடங்களுக்கு நீங்க பணி மாறணும், இல்லைன்னா உங்க சொந்த ஊருக்கே வெளியூர்ல இருந்து பணி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களை நினைச்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய உத்தியோகத்துல உயர் பதவிகளுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் இது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதனால் உங்களுக்கு வேண்டிய சில செயல்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வேலை செய்கின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன உதவிகளும் அவர்கள் மூலம் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் மூலம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்து அவர்கள் சப்போர்ட் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். வெளியூர் பயணங்களுக்கு ஏற்பாடுகள் இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். நீங்க நினைத்தது போல வெளியூர் பயணங்களிலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் கலந்து கொள்ள முடியும். வெளியூர் பயணங்களுக்கு உங்களால் சென்று வரவும் முடியும். இந்த ஒரு நேரத்துல கண் திருஷ்டியால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்த ஒரு நேரத்துல அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. இதனால் கண் திருஷ்டியால உங்களுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்படக்கூடிய
நேரமாக உங்களுக்கும் கண் திருஷ்டி பாதிப்புகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னா உங்களை எப்பொழுதும் சுத்தி போட்டுக்கிடணும். உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு செல்லுங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை நீங்க பெறுங்க. அப்படி பெற்றீங்க அப்படின்னாலே கண் திருஷ்டி பாதி கழிந்து விடும். முடிந்த அளவிற்கு கண் திருஷ்டியை நீங்க கழித்துக் கொள்வது மிகவும் நல்லது. அனைவருமே உங்கள் மீது கண் திருஷ்டி இந்த ஒரு நேரத்தில் உங்கள் மீது போட்டிருப்பாங்க. இதனாலும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதாக இருக்கட்டும், ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனையாகவும் தொழில் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே கண் திருஷ்டியை கழிப்பது மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசிக்காரர்களில் பலமாக கருதப்படுவது தொழிலுக்கு தேவையான உதவிகள்